ஹாய் ட்ரேடர். ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் நிஃப்டி எந்த பக்கம் மூவ் ஆக போகுது அப்படிங்கிற ப்ரெடிக்ஷன்ஸ் ஜஸ்ட் நம்ம பார்த்துடலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்பெசிஃபிக்காக ஃப்ரைடேக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட், மண்டேக்கான ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸை தெளிவாக இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஜஸ்ட் இந்த லெவல்ஸ் எல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டே பை டே நம்மளோட ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் நீங்கள் ஜஸ்ட் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் ஃபாலோ பண்ணுறவங்க, ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு ட்ரேடிங் செட்டப் எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டே பை டே வந்து நம்மளோட ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் அண்ட் அனாலிசிஸ் வீடியோ பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு அதே வீடியோஸை பார்த்துட்டு அதோட லெவல்ஸை வச்சுட்டு லைவ் மார்க்கெட்டில் லைவோட எக்ஸ்பிளனேஷன்லாம் நம்ம டெய்லியுமே வந்து லைவ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் இதே யூடியூப் சேனலில். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் டெய்லியுமே லைவ் அட்டன் பண்ணிங்கன்னா, ஸோ லைவ் மார்க்கெட்டில் சைக்காலஜிக்கான டிப்ஸ் கிடைக்கும். மைண்ட் செட் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, ஸோ இது எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு அங்கே கிளியராக கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்களும் ஒரு ப்ரொஃபஷனல் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாற ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு மந்த்லி டைம் ஃப்ரேம்ல இருந்து நம்ம அனலைஸ் பண்ணிட்டு வீக்லி, டே, 15 மினிட்ஸ்ல போக ஆரம்பிப்போம். மந்த்லியில் ஆல்ரெடி நம்ம பேசியிருந்த விஷயங்கள் வந்து சப்ளைல தான் இருக்கு மார்க்கெட். ஸோ மார்க்கெட் டிமாண்டை நோக்கி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னும், ஃபுல்லாக வந்து டிமாண்ட் வந்து ரீச் பண்ணலாம். அதனால தான் நான் ரொம்ப டைம் வந்து ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் சொல்லிட்டு இருக்கக்கூடிய லெவல் பார்த்தீங்கன்னா 21,135. ஓகே, ஸோ அப்புறம் 21,821 தான் க்ரூஷியல் லெவல் சப்போர்ட்டு. ஸோ அந்த லெவலில் தான் இனிமேல் மார்க்கெட் கண்டினியூஸாக நம்மளுக்கு வந்து ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இதே வந்து நம்மளுக்கு 1 வீக் டைம் ஃப்ரேம் பேஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்தோம்னா, ஸோ அங்கே என்ன கன்ஃபர்மேஷன் கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து போனது பியூர்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஃபண்டமெண்டல் மூவ் தான். ஓகேங்களா, ஸோ வார் ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் போனது சீஸ் ஃபயர் வந்து ஒரு 30 days 15 days அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக போயிட்டு இருந்தது. ஸோ இப்போ இந்த இடத்துல கிளியரா என்னவா இருக்குன்னா, ஒன்ஸ் 23,300 லோ உடச்சிச்சு அப்படின்னா நாம எதிர்பார்த்த மாதிரி இந்த சப்போர்ட் வந்து ரீச் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இதே தான் நம்மளுக்கு ஒன் டே டைம் ஃப்ரேம்லையும் நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் என்ன, ஸோ அதே தான் கொடுத்துருக்கு. ஒன் டேல ஃப்ரைடே நம்மளுக்கு பியரிஷ் என்கல்ஃபிங். ஸோ அதனால இந்த ஒரு ஃபாலோ வச்சு பேஸ் பண்ணி பியரிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் பேட்டர்ன் நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. இதுவும் நம்மளுக்கு 300 பிரேக் பண்றதுக்கான சான்ஸ் தான் இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் 1 hour கன்ஃபர்மேஷன் போறப்ப தான் இங்க ஃப்ரைடேக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டை நம்ம ஸ்பெசிஃபிக்கா ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். அதாவது MSCI டே ரீபேலன்சிங் டே அன்னைக்கு வந்து ஒரு 3 o'clock பார்த்தீங்கன்னா MSCI ரீபேலன்சிங் டே. ஸோ இந்த டேல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு 3 o'clock மேலே FIIs வந்து ஹியூஜ் பையிங் ஆர் ஹியூஜ் செல்லிங் வந்து பண்ணுவாங்க, ஒரு ரீபேலன்ஸ் பண்ணுவாங்க ஸ்டாக்ஸ் எல்லாமே. ஸோ இதனால தான் லாஸ்ட் ஒரு 1 hourல ஒரு 200 பாயிண்ட்ஸ் எபோ வந்து நம்மளுக்கு மார்க்கெட் வந்து பெரிய ஒரு ஃபாலோ வந்து கொடுத்துருக்கோம். 200 பாயிண்ட்டுக்கு அதிகமாக வந்து ஒரு பெரிய ஃபாலோ வந்து கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கான ரீசன் வந்து MSCIயோட ரீபேலன்சிங் டே. ஸோ இது வந்து நம்மளுக்கு குவார்டர்லி ஒன்ஸ் நடக்கும், 4 quarterliesக்கு நம்மளுக்கு நடக்கும். அதாவது இயர்லி பார்த்தீங்கன்னா 4 times இது வந்து நம்மளுக்கு நடக்கும். ஓகே, ஸோ அதனால மட்டும்தான். மற்றபடி மார்க்கெட்டோட ரியல் மூவ்மெண்ட் வந்து நம்மளுக்கு இவ்வளோ தூரம் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரீபேலன்சிங்னால இந்த ஒரு பிக் மூவ்மெண்ட் வந்து நடந்திருக்கு. ஸோ அப்படியே நியூஸ் அண்ட் ஈவெண்ட் எல்லாம் நான் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காட்டனுக்கான இம்போர்ட்ஸ் டியூட்டி வந்து ரெடியூஸ் பண்ணிட்டாங்க ஃபுல்லா. ஓகே, ஸோ கஸ்டம் டியூட்டி எதுவுமே கிடையாது. நாம எந்த கண்ட்ரில இருந்தாலும் காட்டனை இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்ப, ஸோ கஸ்டம் டியூட்டி நம்மளுக்கு ஜூன்ல இருந்து அக்டோபர் மந்த் வரைக்கும் நம்மளுக்கு இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா F&Oக்கான டைம் டியூரேஷன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எப்போதும் போல 9:15 ஓப்பன் ஆகுது. பட் ட்ரேட் க்ளோசிங் டைம் வந்து எப்போதுமே 3:30 க்ளோஸ் ஆகும். பட் F&Oக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 3:40 வந்து க்ளோசிங் டைம் இருக்கு. ஓகே, ஸோ இது மட்டும் தான் இப்போ நெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. அப்புறம் US ஈரானோட வார பேஸ் பண்ற அளவுக்கு அந்த 60 daysக்கான சீஸ் ஃபயர் தான். ஸோ அது இன்னமும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போயிட்டு இருக்கு நமக்கு. ஸோ பார்ப்போம், அதையும் நம்ம டே பை டே நம்ம அனலைஸ் பண்றப்ப நம்மளுக்கு அதில் கிளியராக வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நியூஸை பேஸ் பண்ற அளவுக்கு இதுதான். அப்போ கம்மிங் டேஸ்ல நம்மளுக்கு நிஃப்டி வந்து ஒரு பெரிய ஃபாலுக்கு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது வந்து இந்த குரூஷியல் இடத்துல இருக்கிறதுனால தான் நம்ம அந்த ஃபால் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறது. ஒன்ஸ் இந்த குரூஷியல் பிளேஸை நம்மளுக்கு இந்த இடத்துல இருந்து 23,400 தான் நம்மளுக்கு ஃப்ரைடேவோட லோ. ஸோ அதுக்கு பிலோ வருதுனாலே மார்க்கெட் நம்மளுக்கு நல்ல ஒரு ஃபால் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. 23,200 இந்த கேப்பை ஃபில் பண்ணணும். இங்க இருக்கிற கேப், இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல சப்போர்ட் எடுக்கிறோம் அப்படின்னா 22,900 23,000 இந்த ரேஞ்ச்குள்ள சப்போர்ட் எடுத்தானாலே நம்மளுக்கு அப் ட்ரெண்டுக்கு போக ஆரம்பிச்சிருவான். ஒன்ஸ் 300க்கு பிலோ 23,300க்கு பிலோ நல்லா இந்த வீக் க்ளோஸ் வச்சு அதுக்கப்புறம் அதோட லோவை பிரேக் பண்ணாதான் 21,000 நம்ம எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் போக ஆரம்பிக்கும். ஓகேங்களா, இப்போ ஸ்பெசிஃபிக்கா நிஃப்டியை வந்து மண்டேக்கான அனாலிசிஸ் பேஸ் பண்ற அளவுக்கு என்னன்னா, ஆல்ரெடி நான் எதிர்பார்த்துட்டு இருந்தது 23,700ல இருந்து 800 தான் சப்போர்ட் லெவல். ஸோ இந்த இடத்துல எனக்கு
கரெக்டா எடுத்து ரெடியா இருந்தா இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு ஸோ எம்எஸ்ஐயோட ரீபேலன்சிங் டேனால இந்த ஒரு பிக் ஃபால் ஒரு 5 மினிட்ஸ் நடந்துச்சு. ஓகே, இது நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஸோ இருந்தாலும் இப்போ இங்க நம்ம நெக்ஸ்ட் என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா மார்க்கெட் நியூட்ரல் ஆறு இந்த பாயிண்ட்ஸ்குள்ள ஓப்பன் ஆகும், கேப் அப் கேப் டவுன். ஸோ ஒரு 500க்குள்ள நம்மளுக்கு ஓப்பன் ஆகுதுன்னா ஸோ அங்க இருந்து நம்மளோட பிளானிங் என்னவா இருக்குன்னா ஜஸ்ட் இந்த லெவல்ல ரீட்ரெஸ்ட் எடுத்துட்டு கீழே விழுந்தானா 340 வரைக்கும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளா இருக்கு. 500க்குள்ள ஓப்பன் ஆச்சுன்னா 600க்குள்ள ரீட்ரெஸ்ட் எடுத்து நம்மளுக்கு கீழே வந்தானா 300 வரைக்கும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இல்ல இங்க நம்மளுக்கு எடுக்கல மேலதான் மார்க்கெட் போகுது அப்படின்னா பியூர் செல்லிங் நம்ம எங்க இருந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னா 800ல இருந்து தான் எதிர்பார்க்கணும். அதுக்கு இடையில நம்மளுக்கு எந்த கன்ஃபர்மேஷனும் கிடையாது. ஸோ 800ல இருந்து செல் ஆகுதான்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ எடுத்த உடனே மார்க்கெட் இதுல பிரேக் அவுட் கொடுத்து ரீட்ரெஸ்ட் கொடுத்துச்சு அப்படின்னா மட்டும்தான் அப் ட்ரெண்டுக்கான ஃபோக்கஸ். எடுத்தோனையும் இதுல கொடுத்தா மட்டும் தான் அப் ட்ரெண்டுக்கான ஃபோக்கஸ். ஓகே, இதுல ரொம்ப ப்ராபபிலிட்டி பேஸ்ட் நம்மளுக்கு சக்சஸ் தரக்கூடியது எந்த டைரக்ஷன்ல தான் உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டா இருக்கு அப்படின்னா எனக்கு இது வரைக்கும் செல்லிங் ப்ரெஷர்ல தான் இருக்குது. இதுல ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் கொடுத்து ரீட்ரெஸ்ட் கொடுத்தா மட்டும் தான் நான் அப் ட்ரெண்ட், இல்லைன்னா இது வரைக்குமே நான் செல் சைடு தான் எதிர்பார்க்கறேன். ஓகேங்களா? ஸோ அப்ப குரூஷியல் லெவல் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறப்ப இப்போதைக்கு 23,800 நெக்ஸ்ட் ஆக்ட் பண்ண ஆரம்பிக்குது. 800ல இருந்து 850. குரூஷியல் லெவல் சப்போர்ட் அப்படிங்கிறப்ப 23,300 தான் குரூஷியல் லெவல் சப்போர்ட்டா நம்மளுக்கு ஆக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்குள்ள மார்க்கெட் டிராவல் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதைத்தான் வந்து நம்ம லைவ்ல வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இன்னமும் இன்ட்ராடே இது ஜஸ்ட் நம்மளோட 60% ஆஃப் அனலிஸ் தான். 40% ஆஃப் அனலிஸ் நம்மளுக்கு என்ன இன்ட்ராடே நாளைக்கு ஓப்பன் ஆகிறத பேஸ் பண்ணி தான் நம்ம அனலைஸ் பண்ண போறோம். ஸோ அதனால நாளைக்கு யூடியூப் லைவ்ல வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா ஸோ அங்க வந்து உங்களுக்கு இன்னும் கிளியரான ஐடியா வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த சேனலுக்கு நியூ மெம்பரா இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓல்டு மெம்பரா இருந்தீங்க அப்படின்னா நிறைய பீப்புள்ஸ்க்கு வந்து இந்த ஷேர் பண்ண ஆரம்பிங்க. ஸோ வீடியோஸ் நிறைய ட்ரேடர்ஸ் போயிட்டு ரீச் பண்ணிட்டு ஸோ அவங்கள வந்து ப்ராஃபிட்டபிளா மாற ஆரம்பிக்கிறோம். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணி விட்டு இந்த வீடியோ ரிலேட்டடா எனி டவுட்ஸ் இல்லைனாலும் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல ஸோ அந்த கமெண்ட்டை மென்ஷன் பண்ணுங்க. ஸோ நான் அதுக்கும் வீடியோ போட வந்து ட்ரை பண்ணுறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.